எல்லாரும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை சூழலை பற்றி. வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டிலே அடப்பட்டு ரொம்ப மன அழுத்தமாக இருப்பாங்க. 50 60 வயசு வேலை முடிச்சவங்க, ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க, ஒரு 70 வயசு வீட்டிலே அடப்பட்டுருப்பாங்க. ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும். வீட்டில் வயசானவங்க வந்து உட்காந்து வேலை செய்வாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க. வேலை செய்யறது பேர பிள்ளைங்க கூட பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டாங்க. வீட்டிலேருந்து அடப்பட்டா இருக்கணும். வீட்டு பக்கத்தில் ஏதாவது மரம், பார்க்கு, செடி கொடி, தாவரங்கள் அங்கே உட்காந்தோன்னா பியூர் ஆக்சிஜன் இருக்கும். வீட்டிலே கார்பன் சிரம் சுவாசிச்சுட்டு இருந்தோம்னா மூளை சோர்வடைஞ்சிரும். அவை ஆக்சிஜன் சுவாசிக்கணும். அவ்வளோ ஆரோக்கியமாக ஆலமரம், அரச மரம் அங்கே போனால் ஆக்டிவாக இருப்பாங்க, புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம், நீலகிரி, கோயம்புத்தூர், அந்த பல்லடம் சைடு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி இயற்கை காற்று இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், பிரிஸ்காக இருப்பாங்க, நரம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். சப் டிராபிக்கல் ஜோன் நம்ம இருக்குது மிதவெப்ப மண்டலம். மே மாதம் வீட்டே அடப்படுறது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். வெளியே போனால் வெயிலாக இருக்கும். ஈவினிங் 6 7 மணிக்கு காற்று சில்லுன்னு அடிக்கும். அப்போ போனீங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வீட்டிலே இருக்கிறதான் மன அழுத்தம் அதிகமாக. வெளியே போன 4 பேர் பேசினாவோ அட்மாஸ்பியர் மாறணும், வாழ்க்கை சூழலை மாற்றணும். ஒரே இடத்துல இருந்தால் அப்படியே சில பேர் தற்கொலை பண்ணுற எண்ணெல்லாம் வரும். ஆனால் அங்கே போனீங்கன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைய பொழுதுகளில் பார்த்தீங்கன்னா அதிக தற்கொலை இருக்கிற பண்ணிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. ஆக்டிவாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சென்னையில் இருக்கிறவங்க ஜாலியாக இருப்பாங்க, பீச்சு, பார்க்கு, அதுமாதிரி இயற்கை சூழலை நோக்கி போவாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. அவனை சுற்றி நிறைய விஷயங்கள், இயற்கையான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயங்கள் தேடி போனால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருக்குது. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் விட்டு தவிர்க்கணும். நம்ம என்னடா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம். ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தாவரங்கள் அவ்வளோ நல்ல தாவரங்கள், ஆக்சிஜன், மரநிழல், தாவரங்கள்லாம் அவ்வளோ புத்துணர்ச்சி போனோம். மூங்கில் ஒரு ஆக்சிஜன் வந்து எலும்பு நல்லது. நெல்லிக்காய் ஒரு ஆக்சிஜன் வந்து ரத்தத்துக்கு, இதயத்துக்கு நல்லது. அதுமாரி ஒரு மற்ற ஒரு ஆக்சிஜன், துளசி ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூளைக்கும் இதயத்துக்கும் அவ்வளோ நல்லதுங்க. ஆக்டிவாக இருங்க. வீட்டில் அடப்பட்டு வாழ்க்கை சூழலை மாற்றணும், வாழ்க்கை சுற்றுச்சூழலை மாற்றணும். கிராமத்தில் ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்ணுறாங்களா, அவங்க வாழ்க்கை சூழல் ஆக்டிவாக இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க. யாராவது இந்த வீடியோ பிடிச்சதா மறங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சபரி டூரிசம்.